லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியப்பட்டு வருமா? அதற்கு மக்கள் அதற்குண்டான தீர்ப்பை, அதாவது ஓட்டு வங்கிகளை கொடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பெரிய அளவுக்கு இருக்குது. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை அப்படிங்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் அதிமுக தலைமை தான் கூட்டணி, அதன் குடையில் நாங்கள் கீழ் இருக்கிறோம்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் சுற்றுப்பயணத்திற்கு அனைத்து கட்சி, அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் நான் அழைப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார். தினகரன் ஊடகங்களில் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்? எங்கள் அமமுக கட்சிக்கு கூட்டணி, எங்களுடைய அமமுகவுக்கு அழைப்பு இல்லை என்று சொல்கிறார். அப்போ இது கூட்டணி குழப்பமாகவும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், அம்மையார் சசிகலா வேண்டாம், 3 பேரும் வேண்டாம், ஆனால் நான் முதலமைச்சராகிவிடும் என்று சொன்னால் எப்படி சாத்தியம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு நம்மை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கும் என்ற பெருத்த நம்பிக்கையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவருடைய கூற்றுப்படி அது நியாயமானதாக இருக்கலாம். உண்மையாகவே ஒரு ஆட்சி முடிந்து 4 ஆண்டு காலம் கழித்து அந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடுகள் நல்லது கெட்டது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்க்கும்போது ஆட்சி மாறணும்னு சொல்லி ஒரு 60% பேர் சொல்லத்தான் செய்வாங்க. அது எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக அதிமுக பாகுபாடு இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் திருச்சியில் இருக்கக்கூடிய நேரு அமைச்சராக இருக்கிறார் அல்லவா, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெறுப்புக்கு ஆளாகி இருக்கிறார். ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாலம், ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாலை, அதை அடுத்த தொகுதிக்கு கொடுக்கறது, அந்த சட்டமன்ற உறுப்பினரை அவமதிப்பது, அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த முறை போட்டியிட்டால் அவர் தோல்வியடைய வேண்டும் என்ற சீட்டு கிடைக்க விடாது. இப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே நேரு இருக்கிறார். அதே வேலையைத்தான் SSR ராமச்சந்திரன் செய்கிறார். ஒரு பக்கம் துரைமுருகன் செய்கிறார், பெரிய கருப்பன் செய்கிறார், திண்டுக்கல் பெரியசாமி செய்கிறார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது வருகிறது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பின் மீது இருக்கக்கூடிய மக்கள் கடுப்பில் இருக்கக்கூடிய அந்த வேளையில், அந்த கேப்பில் நாம் அதிகாரத்துக்குள்ளே வந்துடலாம், ஆட்சிக்கு வந்துடலாங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவருடைய கூற்றுப்படி அது சரியாக இருக்கலாம். ஆனால் நடுநிலையாளர்கள் கருத்து, அதிமுக தொண்டர்களுடைய கருத்து, இதெல்லாம் நம்ம பல்வேறு வகையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதிமுக தொண்டர்களே சொல்லக்கூடிய கருத்து 1000 தான் இருந்தாலும் அம்மையார் சசிகலா அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவர் எதை கொடுத்தாலும் வாங்கிக்குவார். குச்சி மிட்டாய் கொடுத்தாலும் வாங்கிக்குவார், லட்டு கொடுத்தாலும் வாங்கிக்குவார், ஆனியன் தோசை கொடுத்தாலும் வாங்கிக்குவார், ஊத்தாப்பு கொடுத்தாலும் வாங்கிக்குவார். அவருக்கு தேவை வயிறு ரொம்பணும், அவருக்கு தேவை அதிமுகங்கிற கட்சியில் இருக்கணும், அவ்வளோதான். இந்த அதிகாரம் தான் வேணும்னு அவர் நினைக்க கிடையாது. அந்த அதிகாரம் தான் வேணும்னு அவர் முயற்சியும் பெரிய அளவுக்கு பண்ணினதில்லை. ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்தோட மகன்கள் 2 பேரும் இனி சொத்துலேருந்து 1 பைசா எடுக்கக்கூடாது. உங்களுடைய தொகுதிக்கு உங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம், அதுபோக உங்களுடைய தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, வேளாண்மைத்துறை, இதெல்லாம் தான் வரக்கூடிய கமிஷன்கள், வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, அனைத்து துறை சார்ந்த துறைகளில் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுடைய சம்பளம். இதை வச்சு நீங்கள் அதிமுக கைப்பற்றுவேன்னு சொல்லி கேஸ் போட்டு அந்த செலவு பண்ணிக்கிங்க. 10ஆவதுக்கு வைத்திலிங்க இருக்கார், அதை வச்சு பார்த்தீங்க இங்கே சொத்துலேருந்து 5 பைசா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க குடும்ப சண்டையும் பெரிய சண்டையாயிருச்சு. அதை வச்சு பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தலைமைக்குண்டான தகுதியானவரா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் இனிமேல் அந்த ஒரு செலவு பண்ணி ஆளை பிடிச்சி அந்த மாதிரி லெவலுக்கு அவரால் முடியவே முடியாது, அது சாத்தியமில்லை. ஏன்னா தர்மயுத்தம் பண்ண காலகட்டத்திலே அவர் அரசியலில் தோற்று போயிட்டார். அப்படிங்கும்போது இனி அரசியலில் அதிமுகவில் அவர் முதன்மை பதவிக்கு வருவார், 2ஆம் கட்ட பதவிக்கு வருவார் என்பதை ஒருபோதும் முக்குளத்துறையின மக்களே நம்ப மாட்டார்கள். அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வருமா வராதா? ஆட்சிக்கு வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்? முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு தான் நயினார் நாகேந்திரனை மாநில தலைவர் பதவியாக பாரதிய ஜனதா கட்சியில் நிறுவி அவருடைய ஆதரவில் தென் மாவட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட தொகுதி இருக்குன்னா அதில் ஒரு 20 தொகுதியாவது பிடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கார். ஆனால் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு பலிக்கும் பலிக்காது, நடக்கும் நடக்காது என்ற ஒரு கேள்வி இருக்குது. டிடிவி தினகரன் ஆரம்பத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், அவரை திகார் ஜெயிலில் இருந்தார். அப்போ தான் இந்த திருச்சி ரங்கராஜ் பாலண்டார் ஆகிய நான் தான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று தமிழ்நாடு முழுவதுமாக தொடர்ந்து ஒரு 50,000 பேரை கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்தேன்.
ஒரு முக்குளத்தூர் இனத்தை சார்ந்த அதில் கள்ளர் இனத்தை சார்ந்த ஒருவன் வந்து இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி மறவர் பூரா கோபமாயிட்டாங்க. நம்ம தான் முதன்மை இடத்துல இருக்கணும்னு சொல்லி என் கூட இருக்கக்கூடிய கள்ளர்களை சில பேர்த்த தூண்டி விட்டு இந்த ரங்கராஜ் என்ற பாலண்டார் ரங்கராஜ் ஆகிய எனக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று பல சதி வேலைகளை செய்து டிடிவி தினகரனிடத்தில் கெட்ட பெயரை ஏற்படுத்தி அப்படிலாம் செஞ்சாங்க. ரெக்கார்டு பண்ணி போட்டு கொடுத்தா அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு வைங்களேன். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி டெல்லியில் கெஜ்ரிவால் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாரோ அதுபோல் தமிழ்நாட்டில் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை சாத்தியக்கூறும் இருந்தது. ஆனால் அதை கெடுத்து கொண்டது யார்? டிடிவி தினகரனா அல்லது கூட இருக்கிற நாசக்கார வேலை பார்த்த அந்த ஜனார்த்தன் என்ற கயவனா? இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு கட்சி வீழ்ந்து போகுதுன்னா அந்த கட்சியோட தலைமையால் இல்லை, இரண்டாம் கட்டம் அல்லது அங்கே வேலை பார்க்கவர் அங்கே வந்து பல ஊற்றி கொடுத்தல் கூட்டி கொடுத்தல் பல்வேறு வேலைகளை செய்வார்கள். அரசியலில் பல பேர்த்த கவுக்கணும்னா அந்த வேலையை தான் செய்வாங்க. அப்படி செஞ்சு தான் ஜனார்த்தன் என்ற ஒரு கயவனால் ஏன்னா சென்னையில் ஒரு விசுவாசி உட்பட பலர் வந்து தமிழ்நாடு முழுவதுமாக டிடிவி தினகரனுடைய விசுவாசிகள் பல பேர் அரசியலில் அனாதாய் போனதற்கு ஜனார்த்தன் என்ற ஒரு கயவன் தான் காரணம். ஆக அப்படி அரசியலில் தான் கூட பக்கத்தில் இருக்க உதவியாளர் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருந்த டிடிவி தினகரன் அடுத்த கட்டமாக அரசியலில் நலிவடைந்து போயிட்டார். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நகராட்சியில் நாமக்கல்லில் ஒரு வார்டில் வெறும் 4 ஓட்டு 1 ஓட்டு அமமுக வாங்கிய கூத்தெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் மீறி இப்பொழுது கட்சியை ஓரளவு தரமாக கொண்டு வந்துட்டார். அதில் நம்ம வந்து குறையாக சொன்னாலும் நிறைய தான் நம்ம முடிக்கணும். ஏன்னா தமிழ்குடி சாதியை சார்ந்தவர் அல்லவா, வேறு ரெட்டியாரோ நாயரோ நாயக்கரோ தெலுங்கரோ அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து இதாக பேசலாம். அப்படியும் நம்ம வந்து எந்த சாதியையும் நம்ம விளிம்பாக பேசலை. ஏன் நம்ம சொல்கிறோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் கட்சி வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகளுக்கு மாவட்ட அறங்காவல் குழு தலைவி பதவி கொடுக்காம ரெட்டியார் சமுதாய சேர்ந்தாவுக்கு கொடுக்குறாங்க, தமிழ் குடி சாதிக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம வைக்கிறோம். திருச்சியில் இருக்கக்கூடிய முத்திரையருக்கு கொடுங்க, அவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க, முக்குளத்தூருக்கு கொடுங்க, தேவேந்திர வேளாக்குள்ள இருந்த சமுதாயத்துக்கு கொடுங்க, அதை தாண்டி ரெட்டியாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி இந்த அளவுக்கு முதல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று தொடங்கிய அந்த காலகட்டத்தில் மேலூரில் சாமி எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தார், அவரையும் எந்த அளவுக்கு டிடிவி தினகரன் நிராகரித்தார். இந்த திருச்சி ரங்கராஜ் பாலண்டார் ஆகிய நான் திகார் ஜெயிலில் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிற பொழுது மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று நடத்தி கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு மேலாக என் குடும்பத்திற்கு செலவு செய்யாமல் உங்களுக்காக காலத்தை நான் விரயம் செய்தேன், வீணடித்தேன். அந்த ஓராண்டு காலம் என் குடும்பத்தோடு இருந்திருந்தால், என் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தால், என் உறவினர்களை பார்த்திருந்தால், என் குடும்பத்தாரை பார்த்திருந்தால் நான் கொஞ்சம் சந்தோஷம் அடைந்திருப்பேன். உங்களுக்காக உழைத்து டிடிவி தினகரனுக்காக உழைத்து வீணாய் போனேன் என்பது வேறு விஷயம். அதற்கு முழு காரணம் ஜனார்த்தன் என்ற அயோக்கியன், இன்னும் சில பேர், அதில் மறவரில் சில பேர் தென் மாவட்டங்களில். அப்படி நீங்கள் பண்ணி ஏதாவது நீங்கள் அரசியல் ஏதாவது முன்னுக்கு வந்து நல்லபடியாக வந்தீங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து போக வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு டிடிவி தினகரன் இருக்கிறார். ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி இன்றளவும் டிடிவி தினகரனை நம்பாமல் இருக்கிறார். எப்படின்னா ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக தான் வரப்போகிறது என்ற தோரணையில் பயணித்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்னும் யாரெல்லாம் பணத்திற்காகவோ அல்லது டிடிவி தினகரனுக்கு செலவு பண்ணி நொந்து போய் நூடுல்ஸ் ஆகியிருப்பாங்களா அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இழுத்து தாம் பக்கம் இழுத்து கொள்ளலாங்கிற ஒரு கற்பனையிலையும் இருக்கிறார். ஆனால் டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய கருத்து எப்படின்னா, ஆட்சி அதிகாரம் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகுதான் யார் முதலமைச்சர் என்பதை முடிவு செய்ய, எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு தான் முதலமைச்சர் முடிவு பண்ணுவாங்க. முன்னாடியே முதலமைச்சர்னு அது ஒன்றும் அங்கீகாரம் பெற்ற பதவி கிடையாது. துணை முதல்வர் பதவி எப்படி அங்கீகாரமற்ற பதவியோ அதே போல தான் நான் முதலமைச்சர் என்று சொல்வார்கள். முதலமைச்சர் என்ற பதவி அங்கீகாரம் உள்ள பதவி இல்லை. முதல்ல தேர்தல் முறைந்த பிறகு தான் அதை அவங்க தேர்வு பண்ணுவாங்க, அது அவங்க தலைமை உடனே தேர்வு பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த காலகட்டத்தில் இல்லாத நிலைமையில் தேர்தலுக்கு பிறகுதான் யார் முதலமைச்சர் என்பதை முடிவு செய்வோம் என்கிற நிலைக்குள்ள எஸ்பி வேலுமணியை உள்ளே கொண்டு வரதுக்கு டிடிவி தினகரன் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்குது. அப்போ டிடிவி தினகரனுடைய கனவு பலிக்குமா பலிக்காதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு லெவலில் மந்திரி கூட்டணி, என் மந்திரி சபையில் எங்களுக்கு கூட்டணி கொடுக்கணும், இது மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தாலும் 2006 போல் மைனாரிட்டி நிலைமையில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. மைனாரிட்டி நிலைமையில் திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னா
அதற்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமிங்கிறத தாண்டி டிடிவி தினகரனும் ஒரு காரணமாகத்தான் இருப்பார். ஏனென்று சொன்னால் தேர்தலுக்கு முன்பாகவே மந்திரி சபையிலிடம் நயினார் நாகேந்திரன் துணை முதல்வர், விஜய் முதலமைச்சர், டிடிவி தினகரன் துணை முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர், அண்ணாமலை துணை முதலமைச்சர், இவ்வளவு நிலைப்பாடுகள் எல்லாம் நீங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது சாதகமாக போய்விடும். ஆகையினால் டிடிவி தினகரன் என்ன கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லது. எந்த சூழ்நிலையிலையும் இறுதி காலகட்டத்தில் 2025 கடைசியில் டிசம்பர் வாக்கில் என்ன பண்ணுவாங்க, அதிமுக, அமமுக, பாஜக, இன்னும் ஒரு சில கூட்டணிகள் நல்ல ஒரு கூட்டணியாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் நல்ல கூட்டணி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லைன்னு கள்ள கூட்டணியா அல்லது பாஜக தீண்டத்தகாத கட்சியா அப்படிலாம் கிடையாது. பாஜக இந்த இந்திய நாட்டிற்கு என்று இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதுவும் செய்யாத கட்சி தான், மாற்றுக்கிறதே கிடையாது. இந்தியா முழுக்க பெட்ரோல் விலை 110 ரூபா, 100 ரூபா, 90 ரூபாயிலேருந்து அப்படியே ஒவ்வொரு மாநில வாரியாக இருக்குது. ஆனால் இந்தியாவை தாண்டி பிற நாடுகள் அனைத்து நாடுகளிலுமே பெட்ரோல் விலை 50 ரூபா 60 ரூபா தான். அப்போ இந்த நாட்டு மக்களை வஞ்சிக்கிற போக்கில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தண்ணிக்கு வரி போடாமல் வயல் நீ கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தாலும் அதுக்கும் வரி போடாமல் போல இருக்குது. அப்படியான வேலைகளை மத்திய அரசு செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை இருப்பதால் பாஜக மீது மக்கள் எப்போதுமே வெறுப்பில் தான் இருப்பார்கள். அதனால் பாஜக டிடிவி தினகரன் மூலியமாக சொல்ல வச்சு, அண்ணாமலை மூலமாக சொல்ல வச்சு கூட்டணி ஆட்சி, மந்திரி சபை இது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசுனீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி நீர்த்து போகிற கூட்டணி, அது பொம்மை கூட்டணி, பல்வேறு விதமான நிலைப்பாடுகளில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுப்பார்கள். அதனால் பாஜக அதிமுக கூட்டணி ஒட்டுகிற கூட்டணின்னு சொல்லணும். ஒட்டாத கூட்டணி, நீர்த்து போகிற கூட்டணி, அது ஒத்து வராத கூட்டணி என்று மக்கள் பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அதற்கு முழு காரணம் பாஜகவும் டிடிவி தினகரனும் தான் அப்படின்னு மக்கள் பேசக்கூடிய நிலைமை இருக்குது. டிடிவி தினகரன் தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது ஏன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சி மாநிலத்தினுடைய சுயாட்சியை திராவிட பாரம்பரியம் அப்படிங்கிறத தாண்டி மாநில சுயாட்சியை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் டிடிவி தினகரன் மிக அக்கறையாக இருக்கணும். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியில் மாநில பொருளாளராக இருந்தவர். அவரே இப்படி பொறுப்பற்ற முறையில் பேசுவது சரியா என்று அதிமுகவை சார்ந்தவர்கள் கேட்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதிமுக அமமுக கூட்டணி இணையணுமானா கண்டிப்பாக இணையணும். ஆனால் கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் தான், தேர்தலுக்கு பிறகுதான் முதலமைச்சர், இப்படியெல்லாம் பேசுவதை அவர் நிறுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்லது. இல்லை என்று சொன்னால் டிடிவி தினகரன், தாவேகா விஜய், ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி போல் இவர்கள் ஒரு கூட்டணி அமைத்து ஒரு தேர்தலில் நின்று போயிடலாம். அப்படி ஒரு நிலைக்கு டிடிவி தினகரன் செல்வாரா, அல்லது மீண்டும் கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, முதலமைச்சர் தேர்தலுக்கு பிறகுதான் முதலமைச்சர் என்று பழைய பஞ்சாங்கமே பாடிக்கொண்டிருப்பாரா என்பது போகத்தான் தெரியும். நன்றி, வணக்கம்.